நான் இன்றைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு சரக்கு கறி வச்சு காட்ட போகிறேன். முக்கியமாக வந்து அந்த சரக்கு கறி வைக்கிறதுக்கு வந்து தூள் தயாரிக்கணும். தூள் வந்து நான் உங்களுக்கு நானே செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காஞ்ச கொச்சிக்காய், மல்லி, மிளகு, வெள்ளை வெங்காயம், லேசாக வறுத்திருக்கிற தேங்காய் பூ வந்து கொஞ்சம் லேசாக வறுத்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட வந்து பெருஞ்சீரகம். நான் அதுக்கு தேவையான பூளை வந்து உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. அடுப்பு நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கிற மல்லி, மிளகு இதை போட்டு லேசாக சூடு ஆட்ட வேணும். பெருஞ்சீரகத்தை வந்து இது லேசாக வறுபட்டதுக்கு பிறகு தான் பெருஞ்சீரகம் போட வேணும். ஏன்னா பெருஞ்சீரகம் பெருசாக வறுபடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து ஆறி இருக்கிற அந்த சரக்கை வந்து நான் நமக்கு அரைச்சி காட்ட போகிறேன். அதில் வந்து அரைச்சிருக்கிற அந்த மிளகு, காஞ்சி ஒச்சிக்காய் எல்லாம் போட்டதுக்கு பிறகு நீங்கள் மறக்காமல் வெள்ளை வெங்காயத்தையும் அதில் போட்டுற வேணும். கொஞ்சத்தை வெட்டி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வந்து முழுசாக இருக்குது, அதை வந்து இதில் போட வேணும். அதோட நாம் லேசாக வறுத்திருக்கிற தேங்காய் பூவையும் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். அதில் தண்ணி விட்டுட்டு அரைப்போம். இப்போ கிரேவி ரெடி ஆகிட்டுது. இது வந்து நாங்கள் எப்படி இந்த கிரேவியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணுறதால வந்து அந்த தூள் வந்து கிரேவியாக மாறும். அது மாறுறதான் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த சரக்கு கறிக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு கறி எப்படி தயாரிக்கிறதுன்னு செய்து காட்ட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் சரக்கு கறிக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமாக மீன் வேணும். மீனில் செய்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி, வெள்ளை வெங்காயம் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக சரக்கு கறிக்கு நல்லா இருக்கிற விஷயம் வந்து கொரக்காப்புளி போட வேணும். கருவேப்பிலை, கொரியண்டர், மஞ்சள், அதோட சேர்த்து உப்பு. இப்போ வந்து மீன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ வந்து கறி எப்படி அந்த மீனை தயாரிக்கிறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன். முதல்ல வந்து மீனை போடுங்க சட்டியில். மீன் போட்ட பிறகு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அளவுக்கு மஞ்சள் போடுங்க. அநேகமாக ஒரு 1/2 டீஸ்பூன் காணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான உப்பு போடுங்க. இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற கிரேவியை அதில் சேர்ப்போம். இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த தேவையான ஒரு கூட்டு வரும். இப்போ எல்லாம் அந்த கிரேவி அதில் சேர்த்தது பிறகு வந்து மீனை கொஞ்சம் எல்லாம் சேரக்கூடிய மாதிரி பிரட்டி எடுங்க அந்த கிரேவியில். இந்த நேரத்திலே நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடை அதை போடுங்க. அதுக்கு பின்னால் வந்து கொரக்காப்புளி போடுங்க. ஒரு 3 கொரக்காப்புளியை சின்ன சின்ன வெட்டி போட்டிங்கன்னா இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி உங்களுக்கு அதை எப்படி குக் பண்ணணும்னு செய்யலாம். அடுப்பில் வச்சிருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அதை மீன் அவிய வேணும். மூடி வடிவாக இப்படி கொதிக்க விடுங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுது. கறி பாருங்க நல்ல வடிவாக கொதிக்குது. மீனும் நல்ல வடிவாக அவிஞ்சு கிரேவியெல்லாம் வடிவாக சேர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு வடிவான ஒரு உப்பு கொடுக்கும் பாருங்க. இப்போ கறி கொதிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் மறக்காமல் கருவேப்பிலையை போட வேணும். அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் இந்த கொரியண்டர் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால்
நீங்கள் அந்த கொரியந்தரையும் அதில் சேர்க்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி விடுங்க. இப்போ வந்து கறி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். கிலோ ஸ்பெஷல் மிளகு தண்ணி கறி ரெடி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிழமையும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால், உங்களுக்கு எப்படி வேறு எதுவும் சாப்பாடு செய்து காட்டணும்னு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் என்னோட சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் உங்களுக்கு செய்து காட்டுவேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.